ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம 4வது நாளாக இன்றைக்கி நம்ம சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் எப்படி இருக்க போது பார்க்குறோம். இதற்கு முன்னாடி நம்ம 3 நாட்கள் நம்ம பார்த்தோம். அது எப்படி அப்படின்னா, இதற்கு முந்தைய தேர்தல்களில் வந்த முடிவுகள் அடிப்படையில் கணக்கு பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நம்ம 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதில் உங்கள் தகவலுக்காக பார்வையாக 2021 யார்கிட்ட இருந்துச்சு, 2026 யாருக்கு ஆகும், 2021 பேசில் மட்டும் இல்லை, அதற்கு பின்னாடி சஃபாலஜிக்கலாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம், பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 மண்டலங்களாக நம்ம பிரித்து பார்த்தோம். ஒரு 42, 2 48 அப்படின்ட்டு. அப்போ அதில் பார்க்கும்போது சென்னை மண்டலத்தில் திமுக கூட்டணி நல்ல எட்ஜ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 42ல் 35 தொகுதி அவங்க எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு 48 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிற பார்க்குறோம். திமுக பின்னடைஞ்சதை பார்க்குறோம். ஸோ இது 3 மண்டலங்களுடைய நிலைமையாக இருந்து 4வது மண்டலம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4வது மண்டலத்தில் 48 தொகுதிகள். இந்த 48 தொகுதிகளில் யார் 2021 வென்றா, யார் 2026 வெல்ல போகிறாங்கிறத மக்களவை தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம். மக்களவை தொகுதிங்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக 6 தொகுதியாக ஸ்லைடு போடுறதுக்கு 5 தொகுதியாக போட்டிருக்கலாம், ஒரு கணக்கில் வர்றதுக்காக. 3 விஷயம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று மக்களவை தொகுதி, ரெண்டாவது 2021 ரிசல்ட், அடுத்தது 2026. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இது 2024 அடிப்படையிலையா, இது 2021 அடிப்படையிலையா, இங்கே வரப்போ 2020 இதெல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். 2021 யார், 2026 யார், இதுதான் பார்க்க போகிறோம். அதற்கு பின்னணி 2026 யார் அப்படிங்கிறத எதை வச்சு சொன்னீங்கன்னா அதற்கு நிறைய அரித்மெட்டிக்கலான விஷயங்கள் இருக்கு பார்க்கணும். இப்போ பார்க்க போகிறது பெரம்பலூர் மக்களவை தொகுதி. பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்: குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர். இந்த 6ல் 2021 யார் வென்றிருந்தான்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 6க்கு 6மே வென்றிருந்து பார்க்குறோம். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் அது 2019 அங்கே ஐஜேகேவுடைய நிறுவனர் போட்டியிருந்தார் திரு பாரிவேந்தர் அவர்கள். 2024 அவர் போட்டியிட்டார். பட் திரு கே நேரு அவர்களுடைய மகன் கே என் அருண்கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்தார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில். அங்கே உடையார் சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அதை நம்பியிருந்தாங்க. பட் ரிசல்ட் வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் சட்டமன்றத்தில் 2021 6க்கு 6 திமுக கூட்டணி அப்படியே அள்ளிக்கு ஆஃபரில் போச்சுன்னு பார்க்குறோம். 2026 தான் நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நடக்கும்போது அப்படியே ஆமாங்க ரீட்டைன் பண்ணிங்க, கட் பேஸ்ட் காப்பி அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காது, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து எடுத்து அங்கே போட்டு 2021 ரிசல்ட் என்ன இருந்துச்சோ குளித்தலை முதல் பெரம்பலூர் வரை 2026 அதே ரிசல்ட் தான். திமுக கூட்டணி அப்படியே அள்ளுகிறது பார்க்குறோம். அடுத்த பார்க்கக்கூடியது திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதி. அண்ணன் கே என் நேரு அவர்களுடைய கோட்டை. அந்த திருச்சிராப்பள்ளி மக்களவை தொகுதியில் 6 சட்டமன்றங்கள்: ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 2 தொகுதி நம்ம பார்த்தோம். புதுக்கோட்டைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி இல்லாமல் பிரிச்சுங்க பார்க்குறோம். அங்கேருந்து கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை 2ம், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி கிழக்கு, மேற்கு அண்ட் ஸ்ரீரங்கம், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6ல் 2021 பார்த்தீங்கன்னா 6க்கு 6 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அப்படியே முடிச்சிருச்சு. அக்கம் பக்கத்தில் ஆள் கிடையாது. 2026 பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப அங்கே தான் ரீட்டைன் பண்ணுறாங்க. திமுக கூட்டணி 2026 திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்: திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த 6க்கு 6மே திருச்சியில் திமுக கூட்டணி தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தலிலும். அடுத்தா பார்க்குறது சிதம்பரம் மக்களவை தொகுதி. அடுத்த அண்ணன் திருமாவளவர்களுடைய மக்களவை தொகுதி. அங்கே ஒரு 6 சட்டமன்ற தொகுதி பார்க்குறோம். நம்ம குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். இந்த 6ல் 2021 ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, 2026 ரிசல்ட் எப்படி பார்க்க போகிறோம். 2019 அண்ணன் தான் போட்டிட்டார், 2024 அவர் தான் போட்டிட்டார் மக்களவை தொகுதியில். ஆனால் சட்டமன்றத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2026 நம்ம 2 தொகுதி புவனகிரி அண்ட் சிதம்பரம் ரெண்டுமே அதிமுக கூட்டணி தக்க வச்சாங்க. அதற்கு தவிர 4 குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் 4லுமே திமுக கூட்டணி வென்று பார்க்குறோம் 2021. ஸோ 4:2 அப்படிங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக இருக்குது 2021. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய மாறி இருக்கிற பார்க்குறோம். ஒரு சஃபலாக இருக்க பார்க்குறோம். குன்னம் திமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணுது, அரியலூர் திமுக அதிமுகவுக்கு போகுது, ஜெயங்கொண்டம் திமுக அதிமுக போகுது, புவனகிரி அதிமுக ரீட்டைன் பண்ணுது, சிதம்பரம் அதிமுக ரீட்டைன் பண்ணுது, காட்டுமன்னார் கோயில் திமுக ரீட்டைன் பண்ணது பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4-2 இருந்துச்சு, இந்த பக்கம் 4-2 ரிவர்ஸில் வந்துச்சு. 2021
4 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கும் 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு இருந்துச்சு. 2026ல் 4 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கும் 2 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு வரதை பார்க்குறோம். சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அரியலூர் திமுக இருந்து மாறுறது, ஜெயங்கொண்டம் திமுக இருந்து மாறுறது. இந்த ரெண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நம்ம பார்க்குறோம். சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 2021 2026ல். அடுத்த நான் பார்க்கக்கூடியது கடலூர் மக்களவை தொகுதி. கடலூர் மக்களவை தொகுதி பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி 6. அங்கே வந்து அமைச்சர் இருக்கிறார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறார். அந்த இடத்துல 6 சட்டமன்ற தொகுதிகள். அதில் 6ல் 2021 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 கடலூர்லாம் வந்து அப்படியே கோட்டைங்க, நார்த்லாம் எங்களுடைய பெல்ட் அப்படின்னு பார்த்தாங்க. இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில் பாமக இருந்துச்சு. அப்படி பாமக இருந்துமே கூட வந்து திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் திமுக கூட்டணியில் இருந்தார். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 6க்கு 6 திமுக கூட்டணி கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் வென்றாங்க 2021. 2026ல் என்ன நடக்க போது பார்த்தீங்கன்னா அங்கே 2 வந்து டிஎம்கே ரீட்டைன் பண்ணுறாங்க. திட்டக்குடியும் குறிஞ்சிப்பாடியும் திமுக ரீட்டைன் பண்ணுகிறது. விருதாச்சலமும் பண்ருட்டியும் கடலூரும் திமுகவிடம் இருந்து அதிமுகவுக்கு செல்கிறது. நெய்வேலி தொகுதி இழுபறி திமுகவிடமிருந்து இழுபறிக்கு போகுதுங்கிற பார்க்குறோம். ஸோ 6க்கு 6 கடலூரில் திமுக அடிச்சிருந்தாங்க. இந்த முறை என்ன போகுதுன்னா 6ல் 2 திமுக அடிக்கிறாங்க, 6ல் 3 அதிமுக அடிக்கிறாங்க, 1 இழுபறிக்கு போகுதுன்னு பார்க்குறோம். அந்த ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது இந்த கடலூர் மக்களவை தொகுதி ஒரு நல்ல உதாரணமாக பார்க்கலாம். 6க்கு 6 இருந்த இடத்துல 6க்கு 3 அதிமுக, 2 திமுக, 1 இழுபறிங்கிற பார்க்குறோம். கடலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி. அடுத்ததாக மாயவரம் என்று அழைக்கப்படக்கூடிய மயிலாடுதுறை மக்களவை தொகுதி. அந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வந்து சீர்காழி, மயிலாடுதுறை என்ற மாயவரம், பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக சல்லுன்னு அப்படியே டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டம் சொல்லக்கூடிய இடத்துல போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் டிஎம்கே இருக்கும், அதெல்லாம் திமுகவுடைய பரம்பரை கோட்டையாக இருக்கும், சென்னை மாதிரியாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 2021 6க்கு 6 சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் 6மே வந்து திமுக கூட்டணி வென்றுச்சு பார்க்கும். 2021 26ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி இல்லை சார் அப்படின்னு ஒரு பிரேக் வருது. என்ன, மயிலாடுதுறை, பூம்புகார் 2மே திமுக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாயவரமும் பூம்புகார். மற்றபடி சீர்காழி, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் திமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணுது. 6க்கு 6லிருந்து 6க்கு 4 vs 2 அப்படிங்கிற இடத்துக்கு மாறதை பார்க்குறோம். 2 தொகுதிகளில் மயிலாடுதுறை அண்ட் பூம்புகாரில் அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் அட்வான்டேஜ் எடுக்க போகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடியது நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் ஆளூர் சானவாஸ் வந்து 2020 அப்படின்னு என்னங்க ஒருத்தர் பெட்டியோடு வந்தாருங்க, லாட்ஜில் ரூம் போட்டாருங்க, ஒரு 10 நாள் வேலை பார்த்தாருங்க, எம்எல்ஏ போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து அடிச்சுட்டு தூக்கிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 2021 ரிசல்ட் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா 6ல் வேதாரண்யம் தவிர அண்ணன் ஓஎஸ் பண்ணி நினைக்கிறேன், அவர் தவிர மற்ற 4 பார்த்தீங்கன்னா அவர் அந்த நன்னிலம் இவர் காமராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அப்படின்னு வந்துச்சு. திமுக கூட்டணி 2021 6க்கு 4 வந்து திமுக கூட்டணி வென்றது, 6க்கு 2 வந்து அதிமுக கூட்டணி வென்றது. ஸோ 4:2 அப்படிங்கிறது 2021 நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியுடைய நிலைமை. 2026 என்ன போகும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்க பார்க்குறோம். நன்னிலம் அதிமுக கூட்டணி வென்றது இழுபறியாக மாறுகிறது, வேதாரண்யம் தொடர்கிறது, மற்ற எல்லாமே தொடர்றாங்க. திமுக நாகப்பட்டினம் ரீட்டைன், கீழ்வேலூர் டிஎம்கே ரீட்டைன், வேதாரண்யம் ஏடிஎம்கே ரீட்டைன், திருத்துறைப்பூண்டி திமுக ரீட்டைன், திருவாரூர் திமுக ரீட்டைன் பண்ணுது. நன்னிலம் மட்டும் அதிமுக இருந்து இழுபறிக்கு போகிறது. அது வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. அது அதிமுக ரீட்டைன் பண்ணலாம், திமுகவுக்கும் போகலாம். அந்த இடத்துல எங்களால் முடிவெடுக்க முடியலங்கிற சொல்ல அனாலிட்டிக்கலாக பார்க்கும்போது இது எப்படினாலும் மாறலாங்கிற ஒரு தொகுதியாக தான் இருக்குங்கிற பார்க்குறோம். ஸோ வந்து 6க்கு 4:2 அப்படிங்கிறது வந்து 6க்கு 1:1 போய் மாறிக்கிறது. 1 ஏடிஎம்கேக்கும் 1 இழுபறிக்குமா இருக்கிற பார்க்குறோம். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2026 என்னவா வரப்போகுதுங்கிற பார்க்குறோம். அடுத்ததாக தஞ்சாவூர் மக்களவை தொகுதி. தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி அப்படின்னு சொல்லிட்டு 6 சட்டமன்ற தொகுதியில். இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 5 சட்டமன்ற தொகுதியில் வென்றது. 1 கண்ணே கண்ணு ஒரத்தநாடு. திரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து அங்கே ரீட்டைன் பண்ண முடிஞ்சது. அந்த 6ல் 5 வந்து திமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணாங்க, 1 வந்து மட்டும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சு பார்க்குறோம். 2021 2026 என்ன சார் நடக்க போகுது? 2026 பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடுமே கூட திமுக இருந்து இழுபறிக்கு போகலாம், மன்னிக்கணும் அதிமுக இருந்து இழுபறிக்கு போகலாங்கிற நிலைமை உத்தரவாதமாக சொல்ல முடியாது. மற்ற 5 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வச்சிருந்தாங்க, டிஎம்கே அப்படியே வச்சிடறாங்க. ஒரத்தநாடு மட்டுமே இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே இருந்துச்சு, அதுவுமே இப்போ இழுபறினா அவருமே ஒரு இழுபறியில் தான் இருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வைத்திலிங்கமே இழுபறியில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காரு. வந்து ஏடிஎம்கே கூட தொடர்றதா, சசிகலா கூட போகிறதா, ஓபிஎஸ் கூட போகிறதா,
திரு டிடிவியோட தொடர்தான் அங்கேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ அது மொத்தமாக தொகுதியும் அப்படி தான் இருக்குங்க பார்க்குறோம். 6க்கு 5 இருந்தது, 6க்கு 6, 1 வந்து 6க்கு 6ல் 1 வந்து இழுபறிக்கு போகுங்க பார்க்குறோம். ஏடிஎம்கே ரீட்டைன் ஆகலாம், இல்லாட்டி டிஎம்கே போனால் ஆச்சரியப்படக்கூடாதுன்னு பார்க்குறோம். அது தஞ்சாவூர் தொகுதிக்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவுகள் 2021 to 2026. 2026 மக்களவை தொகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மக்களவை தொகுதி. பார்த்தீங்கன்னா அண்ணன் சிதம்பரம், பிறகு அவருடைய மகர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய தொகுதி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2021 திருமையம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 2021 ரிசல்ட் வந்துச்சு. 6ல் 5 திமுக கூட்டணி எடுத்தது. சிவகங்கை மட்டும் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, அந்த தொகுதி பேரில் இருக்கக்கூடியது, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி அங்கே வென்றது. மற்ற 6ல் வந்து 5 திமுக கூட்டணி வென்றாங்க. 5:1 அப்படிங்கிறது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுலாக இருந்துச்சு. 2026 என்னவா இருப்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுது. திமுக இருந்து அது வந்து அதிமுக கைமாறி போகக்கூடியது நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா திருமையம் திமுக கூட்டணி இருந்தது, அதிமுக கூட்டணிக்கு செல்கிறது. சிவகங்கை அதிமுக கூட்டணி தொடர்கிறது. மானாமதுரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி செல்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:1 அப்படிங்கிற 2021 இருந்துச்சு. இங்கே வந்து 3:3 அப்படின்னு சரிபாதியாக திமுக கூட்டணி வந்து 2 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருமையம் அதிமுகவுக்கு செல்கிறது திமுகவிடமிருந்து, மானாமதுரை அதிமுக செல்கிறது திமுகவிடமிருந்து, சிவகங்கை அதிமுக ரீட்டைன் செய்கிறது. ஸோ 5:1 அப்படின்னு 2021 இருந்தது வந்து 3:3 அப்படின்னு 2026 மாற்றிருக்க பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதியை பார்க்குறோம். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மண்டலம் அப்படிங்கிற ஒரு 48 தொகுதியில் பார்த்தோம். 48 தொகுதியில் திமுக கூட்டணி 32 தொகுதியில் ஃபுல்லாக லீடு எடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணி 13 லீடு. இதுவே பெரிய விஷயம் நான் நினைப்பேன். அந்த மத்திய மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஸ்வீப் அடிச்சுடுவாங்க. இந்த முறை இவ்வளோ ஒரு மாறி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் பார்க்கலாம். அன்று 3 தொகுதியில் இழுபறி பார்க்குறோம். 32, 13, 3 இழுபறி. அதிமுக கூட்டணி 13, திமுக கூட்டணி 32 பார்க்குறோம். மொத்தமாக 4 நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். முதல் நாள் 42, அடுத்த 3 நாட்கள் 48, அடுத்த நம்ம லாஸ்ட் 5ஆம் நாள் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு 48 தொகுதியில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வரைக்குமானது. அதில் யார் வெல்ல போகிறாங்க போது உங்களுக்கு ஓவரால் டேலி வந்து ஒரு நம்பர் கிடச்சிரும். நம்ம பார்த்தோம் முதல் நாளும் 4வது நாளும் திமுக கூட்டணி லீடு எடுத்தது, 2வது நாளும் 3வது நாளும் அதிமுக கூட்டணி லீடு எடுத்தது. அப்போ 5ஆவது நாள் யார் எடுக்க போகிறாங்க 2-2 அப்படின்னு வச்சுக்கலாம்ல நீங்கள் வந்து. ஸோ 4 நாள் ஆளுக்கு 2-2 வச்சுருக்காங்க. ஸோ 5ஆவது நாளில் எப்படி வருங்கிற பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளியரான பிக்சர் கிடைக்கும். 2021 யார் வெற்றி பெற்றார், 2026 அனலிட்டிக்கலாக யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நாளை. அதுவரை நன்றி.